டெல்லியில் கரப்பான் ஜனதா கட்சி தலைமையில் நடைபெறும் போராட்டத்துக்கு பெருகும் ஆதரவு. பல மாநிலங்களில் இருந்தும் தலைநகரில் குவியும் மாணவர்கள். கல்வி, வேலைவாய்ப்பு என எதிர்கால கனவுகள் கருகுவதால் கொந்தளிப்போடு களம் வரும் இளைஞர்கள். பின்னணியில் குமுறும் தேர்வு முறைகேடுகள், அருகும் வேலை வாய்ப்புகள். தேர்வு முறைகேடுகளுக்கு யார் பொறுப்பு என கேள்வி எழுப்பும் மாணவர்கள். கல்வித்துறை நிர்வாகத்தில் சீர்திருத்தம் தேவை என வலியுறுத்தி போராட்டம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் குற்றமிழைத்தோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி உறுதி. இளைஞர்களின் எதிர்காலத்துடன் விளையாட யாரையும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் திட்டவட்டம். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் ஆகியோர் குண்டுக்கட்டாக கைது. பிரதமர் இல்லம் அருகே உச்சகட்ட பரபரப்பு. In India is happening right now. राहुल गांधी के मुंह से खून निकल रहा है. பாதுகாப்பு வளையத்தை தாண்டி பிரதமரின் இல்லம் அருகே காங்கிரசார் குவிந்தது எப்படி? கார்கேவின் பிறந்தநாள் கொண்டாட்டம் என்று கூறிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாக தகவல். பிரதமர் இல்லம் முன்பாக போராட்டம் நடத்தியதால் கைதான ராகுல், பிரியங்கா உள்ளிட்டோர் 3 மணி நேரத்திற்கு பின்னர் விடுவிப்பு. வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி கைது செய்த நிலையில் அனைவரையும் விடுவித்த காவல்துறை. ராகுல் காந்தியை டெல்லி காவல்துறை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தது ஜனநாயக உரிமைகள் மீதான அப்பட்டமான தாக்குதல் என்று தவேகா கண்டனம். ஒன்றிய அரசு நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பிரதமர் இல்லத்தின் முன்பாக போராட்டம் நடத்தியது ஏன் என்பது குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விளக்கம். மாணவர்களின் பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த அரசு முன்வராததால் போராடியதாக வீடியோ வெளியிட்ட ராகுல். This morning I went and met the Speaker of the Lok Sabha and I said to him that it was important that we be allowed to debate what happened to the students the day before. The Speaker said he needed to take permission from the government, but it was very clear to us in the hours after that there was no interest in the government of having a debate. பிரதமர் இல்லம் முன்பாக போராட்டம் நடத்தியதால் பொதுமக்களுக்கு அசௌகரியம், பாதுகாப்பு விதிமீறல்களும் ஏற்பட்டதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி மாணவர்களை அரசியல் கருவியாக பயன்படுத்துவதாக விமர்சனம். டெல்லியில் சிஜேபியின் போராட்டத்தை பலவீனப்படுத்தவே ராகுல் காந்தி பிரதமர் இல்லம் முன்பாக போராடியதாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. பாஜக அரசும் ராகுலும் கூட்டு என முன்னாள் முதல்வர் அதிஷி விமர்சனம். டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றம். டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட போது உடல்நலம் சீராக இருந்ததாக சப்தர்ஜங் மருத்துவமனை அறிக்கை. கரப்பான் கட்சி போராட்டத்துக்கு திரிணாமுல் காங்கிரசின் முழு ஆதரவு உண்டு என்று மம்தா பானர்ஜி பேச்சு. தேவைப்பட்டால் தானும் போராட்டத்தில் இணையப் போவதாக அறிவிப்பு. டெல்லியில் கரப்பான் ஜனதா கட்சியின் போராட்ட களத்துக்கு சென்று ஆதரவு தெரிவித்த உத்தவ் தாக்கரே ஒட்டுமொத்த கல்வி அமைப்பிலும் மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தல். हमारी लड़ाई लड़ रहे हैं।
அமைதியான முறையில் போராடிய மாணவர்கள் மீது வன்முறையை பிரயோகித்த மத்திய அரசு தனது மனநிலையை இழந்துவிட்டது. மாணவர்களுடன் பிரதமர் மோடி நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ராஜ் தாக்கரே வலியுறுத்தல். டெல்லியில் கரப்பான் ஜனதா கட்சியின் போராட்டத்தில் பங்கேற்ற விசிக தலைவர் திருமாவளவன் மாணவர்களுக்கு விசிக துணை நிற்கும் என்று உறுதி. நீட் தேர்வில் முறைகேடு செய்தவர்களை கைது செய்யாமல் நீதி கோரி போராடும் இளைஞர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதா பாஜக அரசுக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். டெல்லி போராட்டத்தின் போது பெண் போராட்டக்காரரை அறைந்த கூடுதல் காவல்துறை ஆணையர் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. மும்பையில் நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக போராடிய நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு காவல்துறை வாட்ஸ்அப் மூலம் நோட்டீஸ். ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்பும் மாணவர்களை அச்சுறுத்தும் செயல் என்று மாணவ அமைப்புகள் கண்டனம். மாணவர்களின் குரல்களை ஒடுக்குவதில் தனக்கு உடன்பாடு இல்லை. மத்திய அமைச்சரும் பாஜக கூட்டணி கட்சி தலைவருமான சிராக் பஸ்வான் கருத்து. யாரையும் அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் என முடிவெடுக்க அரசை நிர்பந்திக்க முடியாது. பாஜக எம்பி கங்கனா ரணாவத் கருத்து. டெல்லியில் கரப்பான் ஜனதா கட்சி போராட்டத்தில் மாணவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியதற்கு நடிகர் டொவினோ தாமஸ் கண்டனம். வருங்கால தலைமுறையின் குரல்கள் நசுக்கப்படுவது எதிர்காலத்தை நசுக்குவதாகும் என்று இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு. சென்னை எழும்பூரில் திடீரென மறியல் போராட்டம் நடத்திய கரப்பான் கட்சியினர். SIF, DYFI அமைப்பினர் மாணவர்கள் குண்டுக்கட்டாக கைது. சென்னை இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலக வளாகத்தில் இரண்டாவது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கரப்பான் கட்சியினர். போராட்டத்துக்கு ஆதரவாக இரவிலும் குவிந்த மாணவர்கள். ஒன்றிய கல்வி அமைச்சரை எதிர்க்கட்சிகளின் அமளியால் இரண்டாவது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். டெல்லியில் இளைஞர்கள் மீதான தடியடி தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளி. माननीय सदस्यगण प्लीज कृपया आप अपने अपने स्थान पर बैठे. कई माननीय सदस्यों का शून्यकाल है. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல். ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையினை 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று பேரவைக்கு அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நாள் குறித்துள்ளார்கள். அதற்கு அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அதிகாரிகளோடு முதல்வர் விஜய் ஆலோசனை. பட்ஜெட் தொடர்பாக துறை வாரியாக ஆய்வுக் கூட்டம். ஆட்சியின் அலங்கோலங்களை கைது நடவடிக்கையால் சரிகட்டிவிடலாம் என எண்ணினால் மக்களே சரியான பாடம் புகட்டுவார்கள். தி இந்து ஆங்கில நாளிதழின் தலையங்கத்தை சுட்டிக்காட்டி முதல்வர் விஜய்க்கு முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் கண்டனம்.
சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனை சந்தித்தார் கனிமொழி. அச்சுறுத்தல்களுக்கு திமுகவினர் அஞ்ச மாட்டார்கள் என்று பேட்டி. சட்டமன்ற உறுப்பினர்களை பேரவை அமைப்புக்குள் கைது செய்யவே தனது அனுமதி தேவை என்று சபாநாயகர் JCD பிரபாகர் விளக்கம். எம்எல்ஏ மார்கண்டேயன் கைது விவகாரங்களை தூத்துக்குடி எஸ்பி தம்மிடம் தெரிவித்ததாகவும் பேட்டி. வெளியிலே நடக்கிற சம்பவங்களில் பேரவை தன் அனுமதி பெற்றுதான் கைது செய்ய வேண்டும் என்று விதியில் இல்லை. கைது செய்யப்பட்டவுடன் மாவட்ட கண்காணிப்பாளர் உடனடியாக எனக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். எம்எல்ஏவை கைது செய்ய தனது அனுமதி தேவையில்லை என்று சபாநாயகர் கூறியது சட்டமன்ற மரபுகளுக்கு முரணானது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். தென்காசி மாவட்ட அதிமுக நிர்வாகிகளோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. கூட்டம் சிறப்பாக நடந்ததாக பேட்டி. மீட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு சார்? சிறப்பா போயிட்டு இருக்குது. மீட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு சார்? சிறப்பா போயிட்டு இருக்குது. மீட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு சார்? சிறப்பா போயிட்டு இருக்குது. டாஸ்மாகில் கூடுதல் தொகை வசூலிக்கப்படுவதாக வரும் புகாரை தொடர்ந்து ஜூலை 27 முதல் புதிய நடவடிக்கை மேற்கொள்ள திட்டம். ஒரு சில நிறுவனங்களில் மட்டுமல்லாமல் அனைத்து நிறுவனங்களில் இருந்தும் மதுபானம் கொள்முதல் செய்ய உள்ளதாக அமைச்சர் விக்னேஷ் பேச்சு. முதல்வர் விஜய் ரியல் லைஃபில் சொன்னதை ரியல் லைஃபில் செய்தால்தான் மக்கள் ஹீரோவாக பார்ப்பார்கள். விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். தமிழக அரசும் முழு விவசாய கடன் தள்ளுபடி செய்யணும், விவசாயிகளை காக்கணும். ஏன்னா அவர் சினிமாவில் சொன்னதை ரியல் லைஃப்லயும் அவர் நிரூபிச்சாதான் ரியல் ஹீரோவா மக்கள் பார்ப்பாங்க. இல்லை என்றால் வெறும் கண் துடைப்பாக இது போய்விடும். நிச்சயம் இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா போயிடும். சென்னை தலைமைச் செயலகம் முன்பு நீட் தேர்வுக்கு எதிராக முழக்கமிட்ட பாடகர் திருக்குறள் அறிவு கைது. அறிவு உட்பட 4 பேரை கைது செய்த காவல்துறை. காவல்துறையின் கைது நடவடிக்கைக்கு பின்பாக மீண்டும் தலைமைச் செயலகம் அழைத்து வரப்பட்ட பாடகர் அறிவு. முதல்வர் விஜயுடனான சந்திப்புக்கு பின்னர் அறிவை வழியனுப்பி வைத்த அமைச்சர் ஆதவர்ஜுனா. டெல்லியில் இன்று நடைபெறுகிறது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம். தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை அரசு கேட்டுப் பெற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தல். அரசுமுறை பயணமாக வரும் 25ஆம் தேதி புதுச்சேரி வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. புதுச்சேரியில் 2வது இந்திய ரிசர்வ் பட்டாலியனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவராக வி. சிவா நியமனம். பெரம்பூர் தொகுதி தாவேக நிர்வாகிக்கு பதவி கொடுத்தார் முதல்வர் விஜய். பல தடைகளை தாண்டி ஜனநாயகன் வெளியாவதாக இயக்குனர் H. வினோத் பேட்டி. தங்களுக்கு அநீதி நடந்திருப்பதாகவும் அதே நேரத்தில் தணிக்கை வாரியம் மீது கோபம் இல்லை என்றும் விளக்கம். எங்களுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, பட் ஆனால் அதை எப்படி இதான் நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னா என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை சொல்றது. அவ்வளோதான். சென்சார் மேலே எப்படி நம்ம கோவப்பட முடியும்? சென்சாரால இது நிறுத்த, தனிப்பட்ட ஒரு சென்சார் நினைச்சு இது நிறுத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க மேலே எனக்கு எந்த கோபம் இல்லை. ஜனநாயகன் படத்துக்கு எழுந்த நெருக்கடி குறித்து முதல்வர் விஜய் பேசாதது ஏன்? எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போது இதற்கு குரல் கொடுத்தால் விமர்சனம் எழும் என்பதால் தவிர்த்திருக்கலாம் என H. வினோத் விளக்கம். அந்த மாதிரி போட்டா என்ன ஆகும்னா, இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையா, நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுக்கு போய் ட்வீட் போட்டுட்டு இருக்காரு, விவசாயிகள் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கெல்லாம் பேசாதவர் இதுக்கு மட்டும் பேசுறாரு அப்படின்ற விமர்சனம் வரும்ல. ஸோ அதனால இதுல விஜய் சார் இன்வால்வ் ஆகிறது மேலும் அந்த விமர்சனங்களை
டீவியேட் பண்ணுன்றதுனால அவர் இன்வால்வ் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயகன் படத்தில் செய்த செய்கையையே சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் செய்தார். ப்ரோமோ வீடியோவில் இடம்பெற்ற விஜயின் செய்கை குறித்த கேள்விக்கு இயக்குனர் H. வினோத் பதில். அவர் சட்டமன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடி அது படத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் தானே அவர் சட்டமன்றத்துக்கு வந்தார். அப்ப அதனால அவர் படத்துல பண்ண செய்கையை வேணா சட்டமன்றத்தில் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து சிறுமியை வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு சாகுமுறை சிறை. சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. நாகை அருகே சேமங்கலம் ஊராட்சி மன்ற செயலர் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது. அரசு பணிக்காக ஜேசிபி இயந்திரத்தை பயன்படுத்தியவரிடம் 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதால் நடவடிக்கை. கும்பகோணம் கோட்டத்தில் தேங்கியுள்ள 25 லட்சம் நெல் மூட்டைகளை அப்புறப்படுத்த கோரி நுகர்பொருள் வாணிபக் கழக பணியாளர்கள் போராட்டம். நெல் மூட்டைகளை அப்புறப்படுத்தும் வரை கொள்முதல் நிறுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. திருச்சியில் ஹால்மார்க் முத்திரையிடப்படாத 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் பறிமுதல். நகைக்கடையில் சோதனை நடத்திய இந்திய தர நிர்ணய அமைப்பின் அதிகாரிகள் குழு அதிரடி நடவடிக்கை. மலேசியாவிலிருந்து சென்னைக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா கடத்தல். கடத்தலில் ஈடுபட்டவர் விமான நிலையத்தில் கைது. கஞ்சா பறிமுதல். போதை மாத்திரை விநியோகிக்கும் நெட்வொர்க்கை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அரசு கல்லூரி போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் உறுதி. பழனி கோவில் நில மோசடி வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி வரும் 26இல் உண்ணாவிரத போராட்டம். இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அறிவிப்பு. அரசு வேலை வாங்கித் தருவதாக 40 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் பெண் கைது. தலைமறைவாக இருந்தவரை கைது செய்து சிறையில் அடைத்த திண்டுக்கல் போலீசார். தமிழ்நாட்டில் 27ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அசாமில் தொடர் மழையால் கரை புரண்டோடும் பிரம்மபுத்திரா உள்ளிட்ட ஆறுகள். வெள்ள பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11ஆக உயர்வு. 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் கனமழை. வெள்ளப்பெருக்கால் 12 பேர் உயிரிழப்பு. வரும் 25ஆம் தேதி வரை மழை தொடரும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு பாகிஸ்தான் பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை. ஆப்கானிஸ்தானில் கனமழையின் காரணமாக 20 பேர் உயிரிழப்பு. மண் சரிவால் கட்டிடம் இடிந்ததில் 100 பேருக்கு மேல் உள்ளே சிக்கியிருக்கலாம் என்று அச்சம். சிக்கிமில் கட்டப்பட்டு வந்த சுரங்கப்பாதை மண் சரிவால் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவம். 20 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்பு. சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு மாநில அரசு சார்பில் தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம். விபத்துக்கான காரணத்தை கண்டறிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று முதல்வர் பிரேம் சிங் அறிவிப்பு. மத்திய பிரதேச சட்டமன்றத்தில் பொது சிவில் சட்ட மசோதா நிறைவேற்றம். காங்கிரஸ் கட்சியினரின் கடும் எதிர்ப்புக்கிடையில் நிறைவேறிய மசோதா. உத்தரப்பிரதேசத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு இலவச ஸ்கூட்டர். முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. உத்தவ் சிவசேனா தரப்பிலிருந்து ஷிண்டே சிவசேனாவில் இணைந்த 6 எம்பிக்களுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அங்கீகாரம் வழங்கியதற்கு எதிர்ப்பு. உத்தவ் சிவசேனா தொடர்ந்த மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல். மேற்காசிய போர் பதற்றம் தொடர்பாக உலகெங்கும் வாழும் அமெரிக்கர்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் எச்சரிக்கை. பிற பகுதிகளில் வாழும் அமெரிக்கர்கள் மேற்காசிய பயணத்திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய அறிவுறுத்தல்.
ஆன்லைன் நிதி மோசடிகளால் ஆசிய பசிபிக் பிராந்தியங்களில் கடந்த ஆண்டில் மட்டும் மிகப்பெரிய தொகை இழப்பு 9,92,000 கோடி ரூபாய் வரை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக ஐநா அதிர்ச்சி தகவல். நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் விளையாடும் இந்திய அணி. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மோஹித், அமன்தீப், லாக்ரா உள்ளிட்ட வீரர்களுக்கு இடம். படப்பிடிப்பில் தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா காயம். அதிரடி சண்டை காட்சியில் டூப் போடாமல் நடித்த போது விபத்து.